இன்றைக்கி வந்து நெக் பீஸ் போட்டிருக்குறேங்க. சிக்கன் வந்து மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கணுங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கணுங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதுங்க. நல்லா ஒட்டுறமா அப்படியே தொடச்சி விட்டுடணுங்க. ஒரு சில்லி பவுடர் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. நிறைய சேர்த்த தேவையில்லைங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். ரெண்டுமே ஒரு 10 நிமிஷம் ஊறின பிறகு கூட ஒரு 50 கிராம் அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாங்க. இது கொஞ்ச நேரம் வந்து ஊற வச்சுருங்க. நல்லா கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒட்டுறதுக்கொசரம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா போதும். பாருங்கள், இப்போ கொஞ்சமாக தான் நான் போடுறேன். ஊறின பிறகு தான் போடுவேன் நிறையா. நல்லா ஊற வச்சுடுங்க. இப்படியே ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுடுங்க. அப்புறம் ஒரு அரை மணி நேரம் எடுத்து ஆயில் சூடான பிறகு இது வந்து சில்லி பவுட்ரு வந்து ஒரு 50 கிராம் சேர்த்திருக்கிறேங்க. ஊறின பிறகு சேர்த்தி தான் வந்து ஆயிலில் வந்து போடணுங்க. ஒன்று ஒன்றா போட்டு எடுத்தால் போதும். அப்போ தான் நல்லா வேகும். அப்படியே மொல்லாவே திருப்பி போடுங்க. எப்பயுமே கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கொஞ்சமாக போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடணும். கொஞ்சமாக சில்லி பவுடர் போட்டு அப்புறம் வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறின பிறகு அப்புறம் எண்ணெயில் போடும்போது ஒரு 50 கிராம் அளவு சில்லி பவுட்ரு அதில் சேர்த்துக்குங்க. சேர்த்தி இந்த மாதிரி நெக் பீஸை போடுங்க. சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். நல்லா காரமாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நெக் பீஸு.